ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் SQL ரிலேஷனல் டேட்டாபேஸில் இருக்கும் தகவலை தேடவும், சேர்க்கவும், மாற்றவும் பயன்படும் மொழிதான் SQL. இந்த பயிற்சியில் டேபிள் ஸ்ட்ரக்சர், டேட்டா கமாண்ட்ஸ், query கமாண்ட்ஸ் மற்றும் டிரான்சாக்ஷன் கமாண்ட்ஸ் அனைத்தையும் படிப்படியாக பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு SQL. SQL என்பது டேட்டாபேஸை ஆக்சஸ் மற்றும் மேனிபுலேட் செய்யும் ஸ்டாண்டர்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ். இதன் மூலம் இன்ஃபர்மேஷனை கிரியேட், ரிட்ரீவ், ஆல்டர், டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். IBM ரிசர்ச் சென்டரில் ஏர்லி 1970s உருவாக்கப்பட்ட இதன் ஆரம்ப பெயர் SQL. ஒரு டேட்டாபேஸ் ப்ராடக்ட் மாறினாலும் SQL-இன் அடிப்படை கருத்துகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. RDBMS என்பது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2, Microsoft Access ஆகியவை குறிப்பிடப்பட்ட RDBMS பேக்கேஜஸ். ரிலேட்டட் டேபிள்ஸில் சேமித்துள்ள டேட்டாவை ஆக்சஸ் செய்ய SQL பயன்படுத்தப்படுகிறது. ரோ மற்றும் காலம் வடிவில் டேட்டா இருக்கும்போது அவற்றுக்கிடையேயான தொடர்பை RDBMS நிர்வகிக்கிறது. A table in RDBMS. டயகிராமில் டேபிள் என்பது ரிலேஷன், காலம் என்பது ஆட்ரிபியூட், ரோ என்பது டப்பிள் என்று காட்டப்பட்டுள்ளது. கஸ்டமர் ஐடி என்பது பிரைமரி கீ. ஒவ்வொரு செல்லிலும் டேட்டா வேல்யூ உள்ளது. பிரைமரி கீ ஒரே ரோவை தனித்துவமாக அடையாளம் காண வேண்டும். அதனால் கஸ்டமர் ஐடி போன்ற வேல்யூ டூப்ளிகேட் ஆகாமல் வைத்துக் கொள்வது முக்கியம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL. DML, Data Manipulation Language, DDL, Data Definition Language, DCL, Data Control Language, TCL, Transaction Control Language, DQL, Data Query Language. DDL டேபிள் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும், DML டேட்டாவை மாற்றும், DCL யூசர் பெர்மிஷனை கட்டுப்படுத்தும், TCL டிரான்சாக்ஷனை நிர்வகிக்கும், DQL டேட்டாவை தேடி ரிசல்ட் காட்டும். DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் செய்யும் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் இதன் கீழ் வரும். கிரியேட் டேபிளை உருவாக்கும், ஆல்டர் டேபிள் ஸ்ட்ரக்சரை மாற்றும், டிராப் டேபிளை டிலீட் செய்யும், ட்ரங்கேட் எல்லா ரெக்கார்ட்ஸையும் அகற்றும், ஸ்லைடில் கூறியபடி அவை எடுத்திருந்த ஸ்பேஸையும் ரிலீஸ் செய்யும். ஸ்ட்ரக்சரை மாற்றும் கமாண்ட் என்பதால் DDL-ஐ கவனமாக பயன்படுத்த வேண்டும். DML டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டேட்டாவை ஆடிங் அல்லது இன்சர்ட்டிங், ரிமூவிங் அல்லது டிலீட்டிங், மாடிஃபையிங் அல்லது அப்டேட்டிங் செய்யும் லாங்குவேஜ். ப்ரொசீஜரல் DML-இல் என்ன டேட்டா வேண்டும், அதை எப்படி பெற வேண்டும் என்பதையும் குறிப்பிடுவோம். நான் ப்ரொசீஜரல் DML-இல் என்ன ரிசல்ட் வேண்டும் என்பதை கூறினால் போதும். அதை பெறும் முறையை டேட்டாபேஸ் என்ஜின் தீர்மானிக்கும். சாதாரண SQL query பெரும்பாலும் இந்த டிக்ளரேட்டிவ் முறையில் இருக்கும். DML கமாண்ட்ஸ். இன்சர்ட் டேபிள்குள் டேட்டா சேர்க்கும். அப்டேட் டேபிளில் ஏற்கனவே உள்ள டேட்டாவை மாற்றும். டிலீட் ரெக்கார்ட்ஸை அகற்றும். ஸ்லைடில் கூறியபடி ஆக்குபைட் ஸ்பேஸ் டேபிளில் இருக்கும். வேர் கண்டிஷன் கொடுத்தால் தேர்ந்தெடுக்க ரோஸ் மட்டும் டிலீட் ஆகும். வேர் இல்லாமல் டிலீட் செய்தால் எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்கலாம். டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸ்டோர் டேட்டாவுக்கு ஆக்சஸை கண்ட்ரோல் செய்வதற்கும் யூசர் பிரிவிலேஜஸை நிர்வகிப்பதற்கும் பயன்படுகிறது. கிராண்ட் ஒரு அல்லது பல யூசர்ஸ்க்கு குறிப்பிட்ட டாஸ்க் செய்ய பெர்மிஷன் தரும். ரிவோக் கிராண்ட் மூலம் கொடுத்த ஆக்சஸ் பெர்மிஷனை திரும்பப் பெறும். தேவையான யூசருக்கு மட்டும் செலக்ட், இன்சர்ட் அல்லது அப்டேட் போன்ற ரைட்ஸ் கொடுப்பது பாதுகாப்பான நடைமுறை. TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன்ஸை மேனேஜ் செய்யும் கமாண்ட்ஸ். கமிட் ஒரு டிரான்சாக்ஷனை டேட்டாபேஸில் பெர்மனன்ட்லி சேவ் செய்யும். ரோல்பேக் டேட்டாபேஸை லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட்க்கு மீட்டெடுக்கும். சேவ் பாயிண்ட் ஒரு டிரான்சாக்ஷனில் தற்காலிகமாக ஒரு பாயிண்டை சேமிக்கும். தேவைப்பட்டால் அந்த பாயிண்ட்க்கு ரோல்பேக் செய்யலாம். பல ரிலேட்டட் சேஞ்சஸ் செய்யும் போது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் முக்கியம். DQL டேட்டா query லாங்குவேஜ். டேட்டாபேஸிலிருந்து டேட்டாவை query செய்து ரிட்ரீவ் செய்யும் கமாண்ட்ஸ் இதில் அடங்கும். செலக்ட் டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸை டிஸ்ப்ளே செய்யும். செலக்ட் டேட்டாவை மாற்றுவதில்லை, ரிசல்ட் செட் மட்டும் காட்டும். எந்த காலம்ஸ் வேண்டும், எந்த டேபிளிலிருந்து வேண்டும், எந்த கண்டிஷனுக்கு வேண்டும் என்பதை செலக்ட், ஃப்ரம், வேர் மூலம் குறிப்பிடலாம். கிரியேட்டிங் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ் நேம் என்ற கமாண்ட் ஒரு புதிய டேட்டாபேஸ் உருவாக்கும். உதாரணம் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட். இது ஸ்டூடெண்ட் என்ற டேட்டாபேஸ் கண்டெய்னரை உருவாக்குகிறது. இதற்கு பிறகு அந்த டேட்டாபேஸை ஆக்டிவ் ஆக்கி அதற்குள் டேபிள்ஸ் உருவாக்கலாம். டேட்டாபேஸ் நேம் எழுதும்போது அந்த சிஸ்டமின் நேமிங் ரூல்ஸை பின்பற்ற வேண்டும். யூசிங் டேட்டாபேஸ். வேலை செய்ய வேண்டிய டேட்டாபேஸை தேர்வு செய்ய யூஸ் டேட்டாபேஸ் என்று ஸ்லைட் காட்டுகிறது. உதாரணம் யூஸ் ஸ்டூடெண்ட். MySQL போன்ற சிஸ்டம்ஸில் யூஸ் ஸ்டூடெண்ட் எழுதினால்
ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் டேட்டாபேஸ் ஆகும். ஆனால் டேட்டாபேஸ் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ப சின்டாக்ஸ் மாறலாம். எனவே பயன்படுத்தும் RDBMSஇன் டாக்குமெண்டேஷனை பார்க்க வேண்டும். DDL கமாண்ட்ஸ். கிரியேட் டேபிள் கமாண்ட். கிரியேட் டேபிள் மூலம் டேபிள் உருவாக்கலாம். சின்டாக்ஸில் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், தேவையானால் சைஸ் கொடுக்கப்படும். உதாரணம், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அதில் நேம் char 25, கிளாஸ் char 5, ரோல் நம்பர் இன்டிஜர். char 25 டெக்ஸ்டுக்கு இட அளவை சொல்கிறது, இன்டிஜர் முழு எண்களுக்கு. சரியான டேட்டா டைப் தேர்வு செய்வது டேட்டா குவாலிட்டிக்கு அவசியம். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ட் என்பது ஒரு ஃபீல்ட் அல்லது ஃபீல்ட் செட்டுக்கு பொருந்தும் கண்டிஷன். இதில் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் மற்றும் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் உள்ளது. தவறான அல்லது தேவையற்ற டேட்டா என்டர் ஆகாமல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் காக்கும். ஒரே காலம்க்கு ரூல் எழுதினால் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், பல காலம்ஸ் அல்லது முழு டேபிள்க்கு ரூல் பொருந்தினால் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் என்று பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், செக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் டூப்ளிகேட் வேல்யூவை தடுக்கிறது. பிரைமரி கீ ஒவ்வொரு ரோவை ஐடென்டிஃபை செய்கிறது. டிஃபால்ட் வேல்யூ தரப்படாத போது ஒரு வேல்யூ வழங்கும். செக் ரூல் அல்லது ரேஞ்சை என்ஃபோர்ஸ் செய்கிறது. இவை அனைத்தும் டேட்டாவை சரியாகவும் ஒரே விதமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். குறிப்பிட்ட காலம்களில் எந்த 2 ரோஸுக்கும் ஒரே வேல்யூ வராமல் இது உறுதி செய்கிறது. எக்ஸாம்பிளில் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்டில் அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் யூனிக், நேம் char 25, கிளாஸ் char 5 உள்ளது. அட்மிஷன் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது என்பதற்காக யூனிக் பயன்படுத்தப்படுகிறது. நாட் நல் சேர்ப்பதால் வேல்யூ காலியாகவும் இருக்க முடியாது. பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட். பிரைமரி கீ ஃபீல்ட் ஒரு ரெக்கார்டை யூனிக்லி ஐடென்டிஃபை செய்யும். நல் வேல்யூவை அலோவ் செய்யாது. எக்ஸாம்பிளில் அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் பிரைமரி கீ, நேம் char 25, கிளாஸ் char 5 உள்ளது. அட்மிஷன் நம்பர் போன்ற ஸ்டேபிள் ஐடென்டிஃபையர் பிரைமரி கீக்கு நல்ல உதாரணம். ஒரு டேபிளில் பொதுவாக ஒரு பிரைமரி கீ தேர்வு செய்யப்படுகிறது, அதன் வேல்யூ டூப்ளிகேட் ஆகாது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு ஃபீல்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ அசைன் செய்யப்படுகிறது. வேல்யூ கொடுக்கப்படாத போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்டின் வேல்யூ எடுத்துக்கொள்ளப்படும். எக்ஸாம்பிளில் ஏஜ் இன்டீஜர் டிஃபால்ட் ஈக்குவல்ஸ் 15, அதாவது இன்சர்ட் செய்யும் போது ஏஜ் விடப்பட்டால் 15 வரும் என்ற கருத்து. நடைமுறையில் நியூமரிக் வேல்யூக்கு டிஃபால்ட் 15 என டேட்டாபேஸ் சின்டாக்ஸுக்கு ஏற்ப எழுதுவது வழக்கம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு ஃபீல்டுக்கு லிமிட் வேல்யூ வைக்க பயன்படுகிறது. எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் டேபிளில் அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் பிரைமரி கீ, நேம் char 25, கிளாஸ் char 5, ஏஜ் இன்டீஜர் செக் லெஸ் than or equal to 15 என்று உள்ளது. செக் பிசினஸ் ரூலை என்ஃபோர்ஸ் செய்கிறது. தெளிவான நடைமுறை சின்டாக்ஸாக செக் ஏஜ் லெஸ் than or equal to 15 அல்லது செக் parenthesis ஏஜ் லெஸ் than or equal to 15 parenthesis என எழுதலாம். DDL கமாண்ட்ஸ். ஆல்டர் கமாண்ட். ஆல்டர் கமாண்ட் டேபிள் ஸ்ட்ரக்சரை மாற்றுகிறது. சின்டாக்ஸ் alter table நேம், ஆட் காலம் நேம், டேட்டா டைப் சைஸ். ஏற்கனவே உள்ள டேபிளுக்கு ஒரு புதிய காலம் சேர்க்க இதை பயன்படுத்தலாம். ப்ரொடக்ஷன் டேபிளில் ஆல்டர் செய்வதற்கு முன் பேக்கப் எடுத்து அந்த மாற்றம் பழைய டேட்டா மற்றும் அப்ளிகேஷன்ஸை எப்படி பாதிக்கும் என்று சரிபார்க்க வேண்டும். ஆல்டர் கமாண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் அட்ரஸ் char என்பது அட்ரஸ் காலமை சேர்க்கிறது. ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் மாடிஃபை அட்ரஸ் char of 25 என்பது அட்ரஸை 25 கேரக்டர்ஸ் வைத்துக்கொள்ள மாற்றுகிறது. ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம் அட்ரஸ் டு சிட்டி என்பது காலம் பெயரை சிட்டியாக மாற்றுகிறது. ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் டிராப் காலம் சிட்டி என்பது சிட்டி காலமை நீக்குகிறது. ஆட், மாடிஃபை, ரீநேம் போன்ற சின்டாக்ஸ் RDBMSக்கு ஏற்ப மாறலாம். ட்ரங்கேட் கமாண்ட். ட்ரங்கேட் எல்லா ரோஸையும் டேபிளில் இருந்து டிலீட் செய்கிறது. ஆனால் டேபிள் ஸ்ட்ரக்சர் மற்றும் ஸ்பேஸ் டேபிளில் இருக்கும் என்று ஸ்லைட் கூறுகிறது. சின்டாக்ஸ் ட்ரங்கேட் டேபிள் நேம். உதாரணம், ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இது டேபிளை காலி செய்கிறது, டேபிளை ரிமூவ் செய்யாது. பல சிஸ்டம்ஸில் இது டிலீட்டை விட வேகமாக இருக்கலாம். ரோல்பேக் சப்போர்ட் டேட்டாபேஸ்க்கு ஏற்ப மாறும். டிராப் டேபிள் கமாண்ட். டிராப் டேபிள் ஒரு டேபிளை டேட்டாபேஸிலிருந்து ரிமூவ் செய்யும். சின்டாக்ஸ் டிராப் டேபிள் நேம். உதாரணம், டிராப் டேபிள் ஸ்டூடெண்ட். இது டேட்டா ரோஸை மட்டுமல்ல, டேபிள் டெஃபினிஷனையும் நீக்குகிறது. பின்னர் தேவைப்பட்டால் கிரியேட் டேபிள் மூலம் மீண்டும் உருவாக்க வேண்டும். பேக்கப் இல்லாமல் டிராப் டேபிள் பயன்படுத்துவது அபாயமானது. டிலீட், ட்ரங்கேட், டிராப் ஸ்டேட்மெண்ட்ஸ். டிலீட் டேபிள் ரோஸை மட்டும் டிலீட் செய்கிறது. டேபிள் இருக்கும்.
ட்ரங்கேட் எல்லா ரோஸையும் டிலீட் செய்கிறது, டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும். டிராப் டேட்டாபேஸிலிருந்து டேபிள் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் செய்கிறது. சில ரோஸ் மட்டும் நீக்க டிலீட் வித் வேர் பயன்படுத்தவும். அனைத்து ரோஸையும் காலி செய்ய ட்ரங்கேட். முழு டேபிளை நீக்க டிராப். டிஎம்எல் கமாண்ட்ஸ். இன்சர்ட் கமாண்ட். இன்சர்ட் புதிய டேட்டா அல்லது நியூ ரெக்கார்ட்ஸை டேபிளில் சேர்க்கிறது. சின்டாக்ஸ்: இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் லிஸ்ட், வேல்யூஸ், வேல்யூஸ். எக்ஸாம்பிள்: இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், கிளாஸ், ஏஜ், வேல்யூஸ் 1 2 3 4 5 S ஸ்பைடர்மேன், LKG 25. காலம் லிஸ்டில் உள்ள வரிசையிலேயே வேல்யூஸ் வர வேண்டும். டெக்ஸ்ட் வேல்யூஸ் பொதுவாக சிங்கிள் கோட்ஸில் எழுதப்படும். டிஎம்எல் கமாண்ட்ஸ். டிலீட் கமாண்ட். டிலீட் டேபிளிலிருந்து ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸை ரிமூவ் செய்கிறது. சின்டாக்ஸ்: டிலீட் ஃப்ரம் டேபிள் நேம், வேர் கண்டிஷன். எக்ஸாம்பிள்: டிலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல்ஸ் 1 2 3 4. வேர் கண்டிஷன் எந்த ரோ நீங்க வேண்டும் என்பதை சொல்கிறது. டிலீட் இயக்குவதற்கு முன் அதே வேருடன் செலக்ட் செய்து பாதிக்கப்படும் ரோஸை சரிபார்ப்பது நல்ல நடைமுறை. டிஎம்எல் கமாண்ட்ஸ். அப்டேட் கமாண்ட். அப்டேட் டேபிளில் ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸை அப்டேட் செய்யும். புதிய டேட்டாவை செட் கீவர்ட் மூலம் தருகிறோம். எந்த ரோஸ் அப்டேட் ஆக வேண்டும் என்பதை வேர் கிளாஸ் சொல்கிறது. சின்டாக்ஸ்: அப்டேட் டேபிள் நேம், செட் காலம் நேம் ஈக்குவல்ஸ் வேல்யூ, மோர் காலம்ஸ், வேர் கண்டிஷன். எக்ஸாம்பிள்: அப்டேட் ஸ்டூடெண்ட், செட் ஏஜ் ஈக்குவல்ஸ் 25, வேர் நேம் ஈக்குவல்ஸ் அயன்மேன். வேர் இல்லாமல் அப்டேட் செய்தால் எல்லா ரோஸும் மாறலாம். டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். டிஸ்டிங்க்ட் கீவர்ட். செலக்டுடன் டிஸ்டிங்க்ட் பயன்படுத்தினால் காலமில் உள்ள டியூப்ளிகேட் வேல்யூஸ் நீக்கப்பட்டு ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள்: செலக்ட் டிஸ்டிங்க்ட் சிட்டி ஃப்ரம் ஸ்டூடெண்ட். காட்டப்பட்ட சிட்டி லிஸ்டில் சென்னை, பெங்களூர், டெல்லி மற்றும் மீண்டும் டெல்லி இருந்தாலும் ரிசல்ட்டில் ஒவ்வொரு சிட்டி ஒரு முறை மட்டும் வரும். டிஸ்டிங்க்ட் ஒரிஜினல் டேபிள் டேட்டாவை மாற்றாது, query ரிசல்ட்டை மட்டும் யூனிக் ஆக்கும். டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். ஆல் கீவர்ட். செலக்டுடன் ஆல் பயன்படுத்தினால் டியூப்ளிகேட் வேல்யூஸ் உட்பட எல்லா வேல்யூஸும் டிஸ்ப்ளே ஆகும். எக்ஸாம்பிள்: செலக்ட் ஆல் சிட்டி ஃப்ரம் ஸ்டூடெண்ட். சிட்டி காலமில் சென்னை, டெல்லி, பெங்களூர், டெல்லி, சென்னை, சென்னை, பெங்களூர், சென்னை என்ற முழு லிஸ்ட் காட்டப்படும். ஆல் என்பது செலக்டின் டிஃபால்ட் பிஹேவியரை வெளிப்படையாக எழுதுவது போன்றது. டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன் கீவர்ட். பிட்வீன் ரெக்கார்ட் வேல்யூஸ்க்கான ரேஞ்சை டிஃபைன் செய்கிறது. எக்ஸாம்பிள்: செலக்ட் admino, நேம், ஜெண்டர், ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர் ஏஜ் பிட்வீன் 18 and 19. ஏஜ் 18 மற்றும் 19 ஆகிய பவுண்டரி வேல்யூஸ் இரண்டும் ரிசல்ட்டில் வரும். நாட் பிட்வீன் பயன்படுத்தினால் அந்த ரேஞ்சுக்கு வெளியே உள்ள ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். இன் கீவர்ட். இன் நாம் குறிப்பிடும் வேல்யூஸ் லிஸ்டுக்கு பொருந்தும் ரெக்கார்ட்ஸை டிஸ்ப்ளே செய்கிறது. எக்ஸாம்பிள்: செலக்ட் admino, நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர் பிளேஸ் இன் சென்னை, டெல்லி. ரிசல்ட்டில் பிளேஸ் சென்னை அல்லது டெல்லி உள்ள ரோஸ் வரும். பல ஆர் கண்டிஷன்ஸ் எழுதுவதற்கு பதிலாக இன் பயன்படுத்துவது சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கும். டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். நாட் இன் கீவர்ட். நாட் இன் குறிப்பிடும் லிஸ்டுக்கு பொருந்தாத ரெக்கார்ட்ஸை தரும். செலக்ட் admino, நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர் பிளேஸ் நாட் இன் சென்னை, டெல்லி என்ற எக்ஸாம்பிளில் பெங்களூரின் அக்ஷித் மற்றும் தேவிகா வருகிறார்கள். நல் வேல்யூஸ் உள்ள காலம்ஸில் கவனம் தேவை. டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். ஆர்டர் பை கீவர்ட். ஆர்டர் பை லிஸ்டை அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் காட்டும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஆர்டர் பை நேம். ரெக்கார்ட்ஸை நேம் படி சார்ட் செய்கிறது. ASC அசெண்டிங், DESC டிசெண்டிங். டைரக்ஷன் இல்லையெனில் அசெண்டிங் டிஃபால்ட். டிக்யூஎல் கமாண்ட்ஸ். செலக்ட் கமாண்ட். வேர் கீவர்ட். வேர் கண்டிஷனை ஃபுல்ஃபில் செய்யும் ரெக்கார்ட்ஸை மட்டும் தரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18, ஆர்டர் பை நேம் DSC. முதலில் ஏஜ் 18 அல்லது அதற்கு மேலுள்ள ரோஸ் ஃபில்டர் ஆகி பிறகு நேம் படி டிசெண்டிங் சார்ட் ஆகும். DCL கமாண்ட்ஸ். கமிட் கமாண்ட் மற்றும் சேவ் பாயிண்ட் கமாண்ட். கமிட் டிரான்சாக்ஷனை டேட்டாபேஸில் பெர்மனன்ட்லி சேவ் செய்கிறது. கமிட். சேவ் பாயிண்ட் ஒரு டெம்பரரி ரெக்கவரி பாயிண்ட் தருகிறது. சேவ் பாயிண்ட் மை பாயிண்ட் 1. பின்னர் அந்த பாயிண்ட்டுக்கு ரோல் பேக் செய்யலாம். ஸ்லைடில் DCL ஹெட்டிங் இருந்தாலும் கமிட் மற்றும் சேவ் பாயிண்ட் நடைமுறையில் TCL கமாண்ட்ஸ் ஆகும். DCL கமாண்ட்ஸ். ரோல்பேக் கமாண்ட்.
ரோல்பேக் டேட்டாபேஸை லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட்டுக்கு ரீஸ்டோர் செய்கிறது. ரோல்பேக் டு சேவ் பாயிண்ட். உதாரணம், ரோல்பேக் டு மை பாயிண்ட் 1. கமிட் செய்யாத டிரான்சாக்ஷன் சேஞ்சஸை கேன்சல் செய்யவும், குறிப்பிட்ட சேவ் பாயிண்ட்டுக்கு பிறகு செய்த சேஞ்சஸை திரும்பப் பெறவும் இது பயன்படும்.